ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றைக்கும் போலவே இன்றைக்கும் சந்தோஷமான செய்தியோடு தான் வந்துள்ளேன். அப்பா, இன்னும் என் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றங்களும் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே. உனக்கான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைய தினத்திலிருந்து முழுவதுமாக நான் பொழிய தொடங்கி விடுவேன். 100% என் மேல் நீ நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் வைத்திருக்கும் பட்சத்தில் என்னுடைய இந்த பதிவினை, இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்பாயாக. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசியும் நீ கிடைக்கப் பெறுவாயாக. என் மீது முழு பக்தியை செலுத்துகின்றவன் எவனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் லட்சியத்தையும் விரைவில் புரிந்து கொள்வான், அடைந்தும் விடுவான். என்னுடைய வழிகாட்டுதல்கள் நேரடியாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன் மனம் இனியும் வேதனைப்படப் போவது இல்லை, எந்த வழிகளையும் அனுபவிக்கப் போவது இல்லை. இது நாள் வரை அனுபவித்திருந்த அந்த வழிகளும் வேதனைகளும் கூட ரணம் தெரியாமல் வடு தெரியாமல் ஆறிவிடும், மறைந்து விடும். நான் மருந்திட்டு போக்கி விடுவேன். இனி வரும் நாட்கள் உனக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் என்பதில் துளி கூட ஐயம் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நான் உனக்கு தினம்தோறும் கொடுக்க வேண்டும் என்று ஆவலோடு ஆசையாக வந்து கொண்டே இருக்கின்றேன். என்னை ஒரு பொழுதும் சிறிதும் நீ நிராகரிக்காமல், அலட்சியப்படுத்தாமல், புறக்கணிக்காமல் என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டு வருகின்றாய். உன் வாழ்விற்கு முழு அர்த்தத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒருவர் மூலமாக உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் ஆங்காங்கே நான் பிறரின் மூலமாக கொடுத்து மகிழவும் செய்கின்றேன். என்னுடைய தரிசனத்தை பல இடங்களில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய மனம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் பொழுது என்னுடைய தரிசனத்தை சில சமயங்களில் நீ கவனிப்பது இல்லை. அதற்காகத்தான் சொல்கின்றேன், மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திரு. யார் உன்னை என்ன சொன்னாலும் எது செய்தாலும் அவர்களின் மீது கவனத்தை செலுத்தாமல், எது நடந்த பொழுதிலும் நம் சாயப்பா அத்தனையும் பார்த்து கொள்வார் என்று மனதில் ஒரு நிம்மதியும் தெளிவும் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பாபாவின் பாதத்தில் ஒப்படைத்து விட்டோம். இனி நடப்பது எதுவாக இருந்தாலும் அவருடைய செயலே என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கை கொள். பாபாவின் மூலமாக நடத்தி தரப்போடும் அத்தனை விஷயங்களும் நன்மையாக நிகழும் என்று மனதிற்குள் முழு நம்பிக்கை கொள். எந்த ஒரு பாதகத்தையும் அது ஏற்படுத்தாது, சாதகத்தை தான் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கை கொள். என் அன்பு குழந்தையே, எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கே நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பேன். என்னுடைய மூச்சு காற்று என் பக்தர்களுடைய நிழலை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுள் நான் உறைந்திருக்கின்றேன். என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய இதயம்தான் என்பதை மறந்து விடாதே. அந்த இதயத்தில் எப்பொழுதும் தீய எண்ணங்களுக்கு இடமும் கொடுக்காதே. எந்த ஒரு கவலையையும் வைத்து நிரப்பி விடாதே. என் அன்பு குழந்தையே, கவலைகளால் உன் மனம் நிரம்புவதை நான் ஒரு கணம் கூட பார்க்க விரும்பவில்லை. உன் மனதில் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எல்லா நேரமும் உன்னுடைய உதட்டில் சிரிப்பும் உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியும் தான் குடிக்கொண்டு இருக்க வேண்டும். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கின்றாய்? உன்னுடைய மகிழ்ச்சியில்தானே நான் அதை புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையாகிய நீ என் நேரமும் சோகத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருந்தால் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எப்படி நான் நினைப்பது? கண்களை துடைத்து கொண்டு தைரியமாக நடப்பது அனைத்தும் பாபாவின் செயல் என்று அமைதியாக இருக்க வேண்டும். உன் வாழ்வில் நன்மையை தான் நான் தருவேன் என்பதை நம்ப வேண்டும். எது நடந்தாலும் சற்று சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் உனக்கான மகிழ்ச்சியில் இருந்து வெளிவராமல் உன்னை நீ கவனமாக பார்த்துக்கொள். அதிக அளவு மனதிற்குள் ஆசைகளை வளர்த்து கொண்டு இருக்காமல், எதன் மீதும் பற்றினை அதிகமாக வைக்காமல், யார் மீதும் எதிர்பார்ப்பை அதிகமாக வைக்காமலும் இருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு ஏமாற்றமும் உனக்கு இருக்க போவது இல்லை. உன் மன நிம்மதியும் குறைய போவது இல்லை. எந்த ஒரு தடையும் உன் வாழ்க்கையில் இனி இல்லாமல் நீ வேண்டிய அனைத்தும் எந்த ஒரு சிரமமும் பார்க்காமல் சுலபமாக உன் கரங்களை வந்து சேர எல்லா வழியிலும் ரூபங்களிலும் நான் உனக்கு மிகப்பெரிய உதவியாகவே இருப்பேன். பல முறை நீ என்னிடம் கேட்காத இரகசியங்களை எல்லாம் நீ மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கின்றாய். சொல்லப்படாத உண்மைகள் எல்லாம் மனதிற்குள் பல இருக்கின்றது. அதையெல்லாம் இன்று என்னிடம் மனம் விட்டு முழுவதுமாக சொல்லிவிடு.
உனக்கும் எனக்கும் இடையில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் வேண்டாம். நூலிழை கூட எந்த ஒரு வேறுபாடும் உனக்கும் எனக்கும் நடுவில் இல்லாமல் இருப்பதை நான் உணர வேண்டும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் எதன் மீது எல்லாம் ஆசை இருக்கின்றதோ, எதையெல்லாம் விரும்ப வேண்டும் என்று, கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ, எந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னிடம் நீ வெளிப்படையாக இருப்பதையே நான் விரும்புவேன். உள்ளொன்று வைத்து கொண்டு பாபாவிடம் கேட்கலாமா வேண்டாமா, தப்பாகி விடுமா, இதையெல்லாம் கேட்டால் கிடைக்குமா, கேட்காமல் இருந்தால்தான் நல்லதா என்று குழப்பத்தோடு இருப்பதை நான் விரும்புவது இல்லை. உனக்கும் எனக்கும் இடையில் எந்த ஒரு நூலிழை கூட பாகுபாடும் வித்தியாசமும் வேறுபாடும் இல்லாமல் ஒருங்கிணைந்து இருப்பதை நான் விரும்புகின்றேன். குழந்தையாகிய நீ என்னிடம் எதையும் கேட்க தயங்க வேண்டாம். உன்னிடத்தில் இருக்கும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் எப்பொழுதும் உன்னை எனக்கு பிடிக்கும்படி தான் வைத்திருக்கும். உன் விருப்பத்தை நிறைவேற்றதான் நான் எப்பொழுதும் விரும்புவேன். உன் தாயிடம் நீ ஏதாவது விருப்பத்தை மறைக்க விரும்புவாயா? விருப்பத்தை சொல்லி மகிழ்வாயல்லவா? அம்மா, இது எல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று அவ்வப்பொழுது சொல்லி மகிழ்வாயல்லவா? அந்த தாயும் முடிந்தவரை அந்த மகிழ்ச்சிக்கு உதவி புரிவாள் அல்லவா? என்னை தாயாக நினை, தந்தையாக நினை, உற்ற துணையாக நினை, தோழனாக நினை. அனைத்து வழிகளிலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ நலமாக சந்தோஷமாக வாழ்வதுதான் எனது விருப்பமும் கூட. உன் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் எனது விருப்பமும் கூட. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் கூட. அதை நிறைவேற்ற நான் எப்படி சக்தியை கொண்டிருந்தும் உதவாமல் இருப்பேன்? எல்லா சக்தியையும் உன்னுடைய விஷயத்தில் நான் வெளிக்கொண்டு வருவேன். அனைத்து இன்பங்களையும் நீ அனுபவிக்க நான் உனக்கு உதவியாக இருப்பேன். சில விஷயங்கள் தாமதப்படுகின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் ஏதோ ஒரு தடை வந்து அந்த விஷயம் நடக்காமல் இருக்கின்றது என்ற நிலையெல்லாம் நீ இனி கடந்து வந்து விடுவாய். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், தடையும் இல்லாமல் அனைத்து விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன் முயற்சி ஒரு பொழுதும் இனி வீண் போக போவது இல்லை. உன் ஒவ்வொரு முயற்சியும் இனி உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தடைகள் விலகியது, கஷ்டங்கள் தீர்ந்தது, துன்பங்கள் போனது. இன்பம் இன்பம் என்ற இன்பம் மட்டும்தான் இனி உன் வாழ்வில் நிலைத்து இருக்கும். இந்த சாய்பாபாவினுடைய அருள் முழுமையாக உன்னுடைய விஷயத்தில் வேலை செய்யும். என்னுடைய கிருபை முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது. என்னுடைய ஆசிர்வாதம் முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது. என் மீது நீ வைத்திருக்கும் பக்திக்கான பரிசு இது. உன் வாழ்வில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரும், குவியும். நல்லது நடக்கும்.